ஓம் விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகராம். அரகர நம பார்வதீபதையே அரகர மகாதேவாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது சனி வக்ர பயிற்சி 19/6/2024 முதல் 4/11/2024 வரை 139 நாட்கள் இந்த சனி வக்ர பயிற்சி உங்கள் ராசிக்கு எவ்வாறு பலாபலங்களை வழங்குவார் என்பதை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட கும்பராசி நேயர்களே, சனி பகவான் இந்த வக்ரகதி காலத்தில் எவ்வாறு பலாபலன் கொடுக்க போகிறார்? ஏற்கனவே ஜென்ம சனி, நாம் விரைச்சனிலாம் கடந்து வந்த பாதையே கண்ணீர் மல்குது. நிறைய பேர் பற்றற்ற வாழ்க்கைக்கு செல்லக்கூடிய காலங்களாக இருக்குது. 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களாம் கும்பராசிக்காரங்க எடுத்திங்கன்னா பற்றற்ற வாழ்க்கை, சிவன் என்று சொல்லக்கூடிய அமைப்போ மற்றும் இடம் சேரக்கூடிய காலங்களோ எல்லா சொத்து பத்தெல்லாம் நிறைய பேர்லாம் தகர்ந்து விட்டுருப்பாங்க. இந்த 7 காலத்தில் எல்லாத்தையும் நடத்தி முடிச்சுட்ருப்பாங்க. இந்த வக்ரகதி காலத்தில் திருப்பியும் பழையபடி நம்மளுக்கு எடுக்கிறாங்க. நம்மளுக்கு உழைக்கின்ற பாக்கியத்தை முதல்ல கொடுக்குறார். இது வரைக்கும் உழைப்பே மூலதனமாக வைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் கும்பராசிகாரங்களுக்கு இனிமேல் உழைப்பே மூலதனம், இறை நாமமே பெரிய மூலதனம் என்று எடுத்துக்கக்கூடிய காலமாக வரப்போகுது. நல்ல அமைப்புங்க. இந்த அக்ரகதி காலத்தில் உங்கள் எல்லா தடைகளும் விலகப்போகுது. பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களாகட்டும், தொழிலாகட்டும், எல்லாமே இது ஒரு பெரிய முன்னேற்ற பாதை தான். இது வரைக்கும் தடையாக இருக்க பெற்றவை அனைத்தும் இது இனிமேல் உங்களுக்கு படியாக மாறி முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலம். தடையெல்லாம் உடைய போதுங்க. கும்பராசிக்காரங்க தடை, அதாவது டென்ஷன், எங்கு சென்றாலும் டென்ஷன். ஐயா, நிறைய பேருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்குது. கும்பராசிக்கு ஜென்மசனி நடைபெறும் போதெல்லாம் அவர் வந்தால் தான் திருமண பாக்கியமே கிடைக்கும். குழந்தை பேர் எல்லாமே கொடுத்துருக்காரு. அவர் தாங்க கொடுக்கணும். முதல்ல தெரிஞ்சுக்கணும். எல்லாம் சனி பகவானை துன்பம் தரவினை என்ன பண்ண அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து செல்றவர் அவர் தான். வாழ்க்கை தரத்தில் நாம் கல்வி பயின்றோம் அல்லவா, அதுபடியாகவே இருந்துருக்கிறோம். ஸ்கூலில் 1வது ஸ்கூல்லேயே இருக்கிறோம், 2வது வரைக்கும் படிக்கிறோம், அப்புறம் காலேஜுக்கு போகிறோம். அப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து செல்கிறார், வேறு ஒன்றும் இல்லை. சனி பகவானுடைய வக்ரகதி காலத்தில் துன்பங்கள் நேராத வண்ணமும் கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய காலங்களாகும். விவசாயம் சார்ந்த விஷயமாகட்டும், அதாவது ஃபீல்டு ஒர்க் ஆகட்டும், இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் பெருமக்களோ அல்லது பெரிய உபாசகர் என்று சொல்கிற மாதிரி கும்பராசிகாரங்களுக்கு தான் பொருந்தும். அது அவங்கன்னா மேன்மையான குணங்கள் உடையவர்கள். எல்லாமே உயர்ந்த நோக்கத்தோடு தான் பார்ப்பாங்க அவங்களாம். கும்பராசிகார் அனைவரும் இது ஒரு நல்ல அமைப்பு. 139 நாட்கள் உடல் பிணியிலிருந்து விளபடக்கூடிய காலங்கள். பிணி நோய்கள் எதனா இருந்ததுன்னா அந்த நோயோட தன்மையெல்லாம் கட்டுக்குள் வரக்கூடிய காலங்களோ அல்லது அறுவை சிகிச்சை செய்து அந்த நோய் நொடிகளை நீக்கக்கூடிய காலங்களாக வரப்போகுது. ஏதாவது ஐயா நம்மளுக்கு முதுகில் கட்டி வந்துடுச்சு, ஏதோ ஒரு உடலில் ஒரு கட்டிலாம் வருது, என்னதே தெரியல, இதெல்லாம் பகவானுடைய ஆபத்து. சுகர் அதிகமாகிடுச்சு, சுகர் தொந்தரவு பெருந்தொந்தராக்குது நம்மளுக்கு, இப்போலாம் அதெல்லாம் கட்டுக்குள் வரும். மருந்தினையோ மாத்திரையோ எடுத்துக்கின்னு அதிலேருந்து கட்டுக்குள்ளே வச்சு நாம் அதில் பயன்பட போகிறோம். பயப்படுற விஷயங்களே கிடையாது. பிபி சுகர்லாம் எதுவுமே ஏறாது இனிமேல். அதெல்லாம் மாத்திரை மருந்தாலும் நம்மளை கட்டுப்படுத்தி நல்ல அமைப்போடு வாழ போகிறோம். இந்த பார்ட்னர்ஷிப் காரகட்டும் மட்டும் தொந்தரவுகள் இருக்கும், அதை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது. ஐயா, நம்மளுக்கும் அவருக்கும் கொஞ்சம் சற்று பகைமை ஏற்படுற மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும். மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது. பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களில் நல்ல முழுமதியோடு நீங்கள் செயல்பட்டு பெரிய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்வார்கள். வேலை இழந்தவர்களுக்கும் இது ஒரு வேலை வாய்ப்பு தரக்கூடிய காலங்கள். திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்பட போகுது. கடன் அதிகமாக, ஐயா நான் அதையும் சொல்லிடுறேன், கும்பராசிக்கு இந்த முறை கடன் அதிகமாக தரக்கூடிய காலங்களாக பெறப்போகிறான். கடன் வாங்கல்னா கூட கடன் வாங்க சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு பாக்கியத்தை ஏற்படுத்தி தந்துடும். இந்த காலமெல்லாம் அதெல்லாம் பயன்படுத்தி பார்த்து கொள்ளுங்கள். இது கட்டுக்குள் வரக்கூடிய காலமாகும். தொழிலெலாம் நல்லா இருக்குது ஐயா, அதெல்லாம் எந்த குறைபாடு இல்லை. கடன் சார்ந்த விஷயத்திலோ ஜாமீன் சார்ந்த ஒருத்தர் நாம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் அது. மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது. உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகப்போகுது. ஒரே வார்த்தை சொல்லப்போனால் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி. மற்றபடி பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்கள், வேலை அமைப்பெல்லாம் நல்லா இருக்குது ஐயா. ஒரு முன்னேற்றமாக கண்டிப்பாக முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்வீர்கள்.
ஒரு அமைப்பு ஏற்பட போவதற்கான நம்மளுக்கு நல்ல அமைப்பு உருவாகும் என்று தான் நினச்சிக்கணும். அமைப்புன்னு என்னன்னு சொல்கிறது, நமக்கு செய்ய வேண்டிய வேலையை அவர் கொடுக்கறத யாராலையும் யூகிக்க முடியாது. சனி பகவான் கொடுக்கறத யாராலும் யூகிக்க முடியாது. உனக்கு நல்லது செய்வாரா, நல்லது தான் செய்வார். உயர்த்துவாரா, உயர்த்தி விடுவார். அவர் நின்ற இடம் உயரும், பார்க்க இடம் பாழாகும். கணவன் மனைவிக்குள் மட்டும் கருத்து வேறுபாடு இல்லாத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும். மற்றபடி எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது. வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாக ஏற்படும் சாமி. இந்த வக்ரகதி காலத்தில் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாக காணப்படும். மற்றும் இந்த கடன் பிரச்சனையை அதிகப்படுத்தாமல் இருப்பதற்கு கட்டுக்குள் வராமல் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அவ்வளோதான் சொல்ல முடியும். ஒரே வார்த்தை, இந்த கடன் பிரச்சனையை மட்டும் பட்டுக்குள்ளே கும்பராசிக்காரங்க அனைவரும் கடன் வாங்காமவோ அல்லது ஜாமீன் கையெழுத்து போடாத அளவுக்கு நாம் பார்த்துக்கணும். மற்றபடி எந்த தொந்தரவும் செய்யாது உங்களை. பகவான் நல்ல தொழில் வளம் மேற்கொழுங்கி நல்ல ஒரு விவசாயமும் அந்த வேலை அமைப்பில் வண்டி வாகன போக்குவரத்தாகட்டும், நம்ம ஃபைனான்ஸ் வச்சுருந்தா ஃபைனான்ஸில் பெரிய முன்னேற்றத்தையும் காணலாம். நல்ல அமைப்பை தரப்போதையா. கொடுக்கல் வாங்கல் நல்ல லாபத்தை குடிக்கின்ற காலமாக இந்த காலம் அமையும். ஃப்ரீ மைண்டு எனக்கு சொல்லக்கூடியாமல் ஃப்ரீ மைண்டு உங்களுக்கு இருக்கும். என்னென்னா 24 மணி நேரமும் உழைக்கிற மாதிரியே நம்மளுக்கு ப்ரோக்ராம் இருக்கும் சாமி. 24 ஹவர்ஸ் நம்ம உழைப்புத்தன்மையை அதிகப்படுத்த வேண்டிய காலம். பிரிவினைகள் கிடையாது. வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய காலங்கள் ஏற்பட்டால் கண்டிப்பாக ஏற்படும். தனி கொடுத்தனும் போனோம், ஐயா திருமணம் ஆகிடுச்சு, எங்கள் வீட்டில் திட்டுறாங்க, ஒரே சண்டையாக இருக்குதுன்னா தனி கொடுத்தனும் போகக்கூடிய அமைப்புகள்லாம் ஏற்படுத்தி தத்துறோம் இந்த கும்பராசிக்கு. இப்போ இந்த முறை இவர் வக்ரகதி காலத்தில் தனி கொடுத்தனும் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். பிரச்சனையிலேருந்து நாம் வெளிவரக்கூடிய காலங்களாகவோ அது என்னென்னா நம்மளை பிரிவினை ஏற்படுத்தினாலும் அதிலிருந்து நம்மளை பிரிச்சுருவார். குடும்பத்திலேருந்து பிரச்சனைகள் ஏற்படும்னு அதெல்லாம் பார்த்துங்க. வேறு எதுவுமே இல்லை. இதெல்லாம் சிம்பிளாக தான் சொல்லணும், பெருசாலாம் சொல்லக்கூடாது. தவறான விஷயத்தை எந்த காரணத்தை கொண்டு அழுத்தி சொல்லக்கூடாது. என்னுடைய வேலை, என் குருநாதர் சொல்லி கொடுத்த வார்த்தையும் அதுவே. அவையில் மட்டும் சற்று கவனங்கள் என்று சொல்லிவிடுவேன். மற்றபடி உங்கள் தொழிலோ தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை இழந்தவர்களுக்கு வேலை அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய காலங்களாக வரப்போது. உடல் அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை இனிமேல் விலகும் ஐயா. நோய் கட்டுக்குள் வரக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். 139 நாட்கள் வக்ரகதியில் ஏற்படக்கூடிய பாகியங்கள், வெளியூர் செல்லக்கூடிய அமைப்பு, வெளியாட்கள் மூலியமாக வருமானங்கள், இவையெல்லாம் நற்பலங்களாக உங்களுக்கு தரப்போகுது. என்ன சொல்கிறதுன்னா, எல்லாமே உங்களுக்கு சிறப்பினை தரும் என்றால் கண்டிப்பாக சிறப்பினை தரும். லக்ஷ்மி கடாட்சமும் உங்களுக்கு கிடைக்க போதுங்க ஐயா. மனம் உடலாகட்டும், அவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள், அவங்களுக்கு பிள்ளைகளாகட்டும், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களுக்கு செலவினங்கள் செய்யக்கூடிய பாக்கியம் இந்த வக்ரகதி காலத்தில் எல்லாமே பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. நம்ம செலவு பண்ணால் கூட அது நம் குழந்தைகளுக்காக செலவு பண்ணோம் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தரப்போகிறார். அது சனி பகவானால் தான் தர முடியும். செலவினங்கள் கூட நிரந்தரமாக ஒரு அமௌண்ட்டோ இல்லை இடமோ வாங்கி போட போகிறோமோ அதுவும் நம்ம இந்த நேரத்தில் தான் செய்ய போகிறோம். நல்ல அமைப்பு இந்த முறை வக்ரகதி கும்பராசிக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கின்ற காலங்களாக வந்து நோய் நொடிகள், கடன் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும், குழந்தைகளால் ஏற்பட்ட வந்த ப்ராப்ளம் எல்லாமே சரி செய்து பெரிய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல தான் போகிறாங்க. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வரவும், அந்த ஸ்ரீமன் நாராயணன் ரங்கநாத பெருமானை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.